வணக்கம். அளவுகோல், பெஞ்ச்மார்க். எல்லா துறைகளிலுமே பெஞ்ச்மார்க், அளவுகோல், ஸ்டாண்டர்ட், குவாலிட்டின்னு ஒன்று இருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் இந்த பெஞ்ச்மார்க் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த பார் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு கிரிக்கெட். நான் சின்ன வயசுல கேரி சோபர்ஸ், அவர் தான் பெஞ்ச்மார்க். அவர் அடித்த ரன்களை அடுத்தவருடைய இலக்கு, அதை தாண்டணும். கவாஸ்கர் தாண்டினார். ஸோ பெஞ்ச்மார்க் இப்போ கவாஸ்கர். அடுத்து வரவங்களுக்கு கவாஸ்கரை தாண்ட வேண்டும்ங்கிறது பெஞ்ச்மார்க் ஆயிடுது. பெஞ்ச்மார்க் பார் இஸ் கீப் ஆன் ரைசிங். அடுத்து ஆலன் பார்டர், அப்புறம் டெண்டுல்கர். ஸோ இன்னைக்கு கிரிக்கெட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விராட் கோலிக்கும் ஒரு அஜிங்கியா ரஹானே, ஸ்டீவன் ஸ்மித் போன்றவர்களுக்கு பெஞ்ச்மார்க் சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கரை விட ஒரு செஞ்சுரி கூட அடிக்கணுங்கிறது டார்கெட், இலக்கு. ஸோ இப்படி எல்லா துறைகளிலும் ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு பெஞ்ச்மார்க் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒன்னே ஒன்றை தவிர, அரசியல், ஆட்சி. ஆட்சியில் அந்த பெஞ்ச்மார்க்கு ஸ்ட்ரக் ஆகி நின்று போச்சு. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா 48 வருஷமா பெஞ்ச்மார்க் ஸ்கேல் ரைஸே ஆகல. இன்னமும் காமராஜர் ஆட்சியை பொற்காலம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் 48 வருஷமா. ஸோ அதன் பிறகு வந்தவர்கள் அதைவிட ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து அந்த பெஞ்ச்மார்க்கை கூட்டவே இல்லை. 48 வருஷமா பெஞ்ச்மார்க் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது. இன்னமும் எல்லாரும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம், காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு என்ன காரணம்? பெஞ்ச்மார்க் இருக்கு இப்பவும், ஆனா வேற இடத்துக்கு அது மாறிடுச்சு. காமராஜர் ஆட்சியை தாண்டணுங்கிற பெஞ்ச்மார்க் இல்லாமல் வேற பக்கம் பெஞ்ச்மார்க் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும் என்ன இங்க கூடிக்கிட்டு இருக்குன்னு. ஒவ்வொரு 5 ஆண்டு ஆட்சியின் போதும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கூடிக்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், ஊழல். முன்னால இருந்தவங்க 5000 கோடி அடிச்சா அடுத்து வரவங்க 10,000, அடுத்து வரவங்க 20,000, அடுத்து வரவங்க 40,000, அடுத்து வரவங்க 1,00,000 கோடி. பெஞ்ச்மார்க் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு தவறான இடத்துல. இப்ப இந்த கணத்தினுடைய தேவை என்ன அப்படின்னா, மறுபடியும் அந்த பெஞ்ச்மார்க்கை அங்கே கொண்டு போய் வைக்கணும், அதை ரைஸ் பண்ணணும். முதல்ல பெஞ்ச்மார்க்கை பணம் சம்பாதிக்கிறதுல இருந்து நல்லாட்சி தர்றதுக்கு பெஞ்ச்மார்க்கை மாற்றணும். அடுத்தது அந்த பெஞ்ச்மார்க்கை உயர்த்தணும். ஒரு மாற்றம் வேணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி மாற்றம் தான் வரணும். அந்த மாற்றத்தை கொண்டு வருபவர்கள் அடுத்த 5 வருஷம் கழிச்சு 2021ல யாரும் இந்த தமிழ்நாட்டில் காமராஜருடைய ஆட்சி பொற்காலம்னு சொல்லக்கூடாது. அதை விட சிறப்பான ஆட்சியை புதுசா வரவங்க கொடுக்கணும். இது பெஞ்ச்மார்க்கா மாறிடணும். புதியவர்களின் ஆட்சி, இளைஞர்களின் ஆட்சி ஒரு பெஞ்ச்மார்க் ஆயிடணும். அதிலிருந்து ஒவ்வொரு 5 வருடங்களும் இந்த பெஞ்ச்மார்க் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒரு மாற்றத்தை புதுசா வரவங்க கொண்டு வரணும் என்னுடைய விருப்பம். எல்லா தமிழ் குடிமகளின் விருப்பமும் இதுவாக தான் இருக்கும். நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, கெட்டு போகணும்னு யாரும் நினைக்க போறது இல்லையே. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைக்க போறோம். ஸோ அதனால அந்த புதிதாக வருபவர்களுக்கு தமிழ் மக்களின் ஆதரவு நிச்சயம் இருக்கும் என்று நம்புவோமாக. மாற்றம் நிச்சயம். மாறுவோம், மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.